வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னில் இந்தியா திரும்புவதற்கான தத்துவார்த்த காரணத்தை கூறியிருந்தார். இன்று ஸ்வப்னிலின் அசாதாரண காதலின் இறுதிச் சான்று, எனது அப்பாவிடம் ஸ்வப்னில் முன்வைத்த முறையான முன்மொழிவு மற்றும் எனது கவலைகள் அனைத்தும் நீங்கி எங்களது ரோகா நிச்சயதார்த்தம் நடந்த அந்த இனிய தருணத்தை நீங்கள் கேட்பீர்கள். அசாதாரண காதலின் சான்று. அறிவின் சோதனை. அத்தை அல்கா மேம் ஸ்வப்னில் இந்தியா வரும் முடிவை அவர் அமெரிக்க குப்பை யாக மாற விரும்பவில்லை என்ற வாதத்தின் அடிப்படையில் சோதித்தார். தனது இந்தியா வருகை அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாக இருக்கும் என்று ஸ்வப்னில் கூறவே அத்தை திருப்தியடைந்தார். பெருமித காதல். அமெரிக்காவை விட்டு இந்தியா வரும் ஸ்வப்னிலின் முடிவு என் மீதான அவரது அசாதாரண காதலின் வெளிப்பாடாகும். எனக்கு தோன்றியது, இப்படி காதலிக்கும் கணவர் மிகச் சில பெண்களுக்கே கிடைக்கிறார். கடந்த காலத்தின் புரிதல். எனது மனதில் அமைதி நிலவியது. இதுவரை நான் கொண்டிருந்த திருமணமாகாதிருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு எனது முதிர்ச்சியின்மை மற்றும் அனுபவமின்மையின் அடையாளம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஸ்வப்னிலுக்கு என்னை தகுதியானவளாக மாற்றிய அனைத்து சூழ்நிலைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். உணர்ச்சிகரமான வரவேற்பும் முறையான முன்மொழிவும். எதிர்பாராதது. 2 நாட்களுக்குப் பிறகு நாங்கள் அல்கா மேம் வீட்டிற்கு சென்றோம். வாசலில் ஸ்வப்னில் வரவேற்பதற்காக நிற்பதை கண்டேன். அப்பா உள்ளே சென்ற பிறகு ஸ்வப்னில் மேற்கத்திய வழக்கப்படி என்னை கட்டிப்பிடித்து 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு என்னை வரவேற்றார். தத்துப்பிள்ளை. உள்ளே ஸ்வப்னிலின் தாத்தா பாட்டி எங்களைச் சூழ்ந்து கொண்டனர். ஸ்வப்னில் இந்தியாவில் இருக்க முடிவெடுத்ததால் அல்கா மேமிடம் அவரை தத்துப்பிள்ளை யாக ஏற்றுக்கொள்ளும்படி தாத்தா கூறினார். முன்மொழிவும் ஏற்பும். என் முன்னே மண்டியிட்டு நின்ற ஸ்வப்னில் கூறினார், நீரஜ் அங்கிளின் சம்மதம் கிடைத்த பிறகு நான் வாணியிடம் திருமண முன்மொழிவை செய்ய விரும்புகிறேன். அப்பா பெருமையுடன் கூறினார், இந்த உறவு அமைவது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் மற்றும் பெருமைக்குரிய விஷயம். ரோகா நிறைவு. நான் ஆச்சரியத்தில் இருக்கையில் ஸ்வப்னில் எனது விரலில் விலைமதிப்பற்ற மோதிரத்தை அணிவித்தார். நானும் அவரது விரலில் மோதிரம் அணிவித்து ரோகா சடங்கை நிறைவு செய்தேன். வாழ்க்கையின் புதிய பாதை. மகிழ்ச்சியும் எளிமையும். நான் எனது மகிழ்ச்சியில் திளைத்திருந்தேன். எனது விருப்பத்தை நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் அதே வேளையில் இந்த கடினமான பணியை ஸ்வப்னிலின் காதல் எவ்வளவு எளிமையான ஒன்றாக மாற்றி அனைவர் முன்னிலையிலும் சமர்ப்பித்தது என்பது எனக்கு வியப்பை அளித்தது. புதிய எதிர்காலம். ஸ்வப்னில் இந்திய குடியுரிமை பெற வேண்டும் என்றும் அல்கா மேமின் தொழிலை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குடும்பத்தினர் முடிவு செய்தனர். உறவில் மாற்றம். மதிய உணவிற்கு பிறகு அத்தை, இப்போது ஸ்வப்னிலின் தாய், எனது அப்பாவிடம் கூறினார், நீரஜ் ஜி, இனி வாணி எனது மகள். அவளது குரலில் இருந்து என்னை அம்மா என்று கேட்பது எனக்கு பிடிக்கும். திருமணமாகாமல் இருப்பது என்ற எனது உறுதிப்பாடு உடைந்துவிட்டது. எனக்காக எனது காதல் ஸ்வப்னில் தனது நாட்டை துறந்து வந்துவிட்டார். எனது வாழ்க்கையின் சிக்கல்கள் அனைத்தும் இயல்பான காதலால் மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் தீர்ந்துவிட்டன. காதலின் சக்தி மற்றும் விதியின் துணை. காதல் விலைமதிப்பற்றது வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 65. கங்கையை எதிர்த்து பாயச் செய்வது போன்ற காதல். தத்துப்பிள்ளை மற்றும் ரோகா வின் இனிய நிறைவு. ஸ்வப்னில் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு கூறினார், நான் என்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்தியாவுக்கு குடிபெயர்வதற்கு நான் தகுதியான நபராக இருந்திருக்க மாட்டேன். அமெரிக்க குப்பையை ஏன் இந்தியாவில் கொட்ட வேண்டும்? அமெரிக்க குப்பை அமெரிக்காவிலேயே கொட்டப்பட வேண்டும். இப்போது நீங்கள் சொன்னது போல நான் ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டேன் என்பதால் நான் இந்தியாவுக்கு குடிபெயர்வது அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளுக்கும் பெருமை தரும் விஷயமாக இருக்கும். அமெரிக்கா தனது சிறந்த பகுதியை இந்தியாவுக்கு அளிக்கிறது. இதன் மூலம் இந்தியா பயனடையும். ஸ்வப்னில் அத்தையின் தேர்வில் வெற்றி பெற்றார். இப்போது அத்தை திருப்தியடைந்தவராக தோன்றுகிறார். மகனே, நீ அப்படி நினைத்தால்
வாணி விரும்புவது போலவே உன்னை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவுக்கு குடிபெயரும் உனது முடிவை நான் வரவேற்கிறேன் என்று மேம் கூறியதுடன் வீடியோ முடிவடைந்தது. வீடியோ மூலம் தெளிவாகியது என்னவென்றால், ஸ்வப்னில் அமெரிக்காவை துறந்து இந்தியா வர முடிவெடுத்துவிட்டார். இந்திய இளைஞர்கள் அமெரிக்காவில் தங்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று அங்கு செல்ல போட்டியிடும் இந்த நேரத்தில் ஸ்வப்னிலின் முடிவு கங்கையை எதிர்த்து பாயச் செய்வது போல இருக்கிறது. இந்த முடிவு ஸ்வப்னில் என்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. இப்படி நேசிக்கும் கணவர் மிகச் சில பெண்களுக்கே கிடைக்கிறார்கள். அந்தச் சில பெண்களுக்குள் நானும் இணைந்தது எனக்கு பெருமை அளிக்கிறது. கடந்த சில மாதங்களாக எனது இரவுகள் அமைதியின்மையிலும் பல சந்தேகங்களிலும் கழிந்தன. அதற்கு மாறாக இன்று இரவு நான் அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறேன். கடந்த சில நாட்களாக எனக்கு தெரியாமலேயே எனது அப்பா, அல்கா மேம், ராஷில் மற்றும் ஸ்வப்னில் ஆகியோர் எங்களது இணைப்பிற்காக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஸ்வப்னிலின் பெற்றோர் மற்றும் பராகின் சம்மதம் இல்லாமல் ஸ்வப்னில் இந்த முடிவை எடுத்திருக்க முடியாது. இதன் மூலம் அவர்களும் எங்களது திருமணத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. திருமணமாகாமல் இருப்பது என்ற எனது பழைய உறுதிப்பாடு எனது முதிராத அறிவின் அடையாளமா என்று நான் யோசிக்கிறேன். இது எனது அனுபவமின்மையை காட்டுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்வப்னில் போன்ற ஒரு பையன் எனது வாழ்க்கையில் வருவார் என்று நான் கற்பனை கூடச் செய்ததில்லை. அவருடன் பழகிய பிறகு எனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த உணர்வுகள் விழித்து கொண்டன. ஒருவேளை ஸ்வப்னிலை நான் சந்திக்கவில்லை என்றால் அவை அப்படியே உறங்கிக் கொண்டிருந்திருக்குமோ? கடந்த காலத்தில் நான் சவால்களாக கருதிய விஷயங்கள், அப்பா மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ நான் கொண்டிருந்த புகார்கள், இன்று எனக்கு வளமான மண், காற்று மற்றும் நீரைப் போல தோன்றுகின்றன. அவற்றால்தான் மண்ணுக்குள் இருக்கும் விதைகள் முளைத்து ஒரு நாள் அழகான மரமாக மாறுகின்றன. அதுபோலவே இந்தச் சூழ்நிலைகள் என்னை ஸ்வப்னிலின் காதலுக்கு தகுதியானவளாக மாற்றியுள்ளன. நானும் இத்தகைய சாதகமான அல்லது பாதகமான சூழ்நிலைகளிலேயே வளர்ந்தேன் மற்றும் பண்படுத்தப்பட்டேன். என்னைச் சுற்றி காதலின் இருப்பை நான் எப்போதும் உணர்ந்தே வந்துள்ளேன். ஆனால் நான் ஒருபோதும் யாருடைய காதலிலும் விழவில்லை. இதெல்லாம் இறைவனின் லீலையாகவே தோன்றுகிறது. நான் இப்படி இல்லை என்றால் எங்கோ பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஸ்வப்னிலின் இதயத்தில் ராணியாக இடம் பிடித்திருக்க முடியாது. எனது எளிமை மற்றவர்களுக்கு பலவீனமாக தோன்றலாம், ஆனால் அதே எளிமையும் உண்மையும் ஸ்வப்னிலை எவ்வளவு பாதித்திருக்கிறது என்றால், என்னை பெறுவதற்காக அமெரிக்கா போன்ற நாட்டை துறந்து இந்தியாவில் குடியேற தயாராகிவிட்டார். எனது விருப்பத்திற்கு மதிப்பளித்து என்னை திருமணம் செய்து கொள்ளவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இப்போது நான் ஸ்வப்னிலை எப்போது சந்திப்பேன் என்று காத்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு பிறகு அப்பாவையும் என்னையும் அல்கா மேம் மதிய உணவிற்கு அழைத்தார். நாங்கள் மேம் வீட்டிற்கு சென்றோம். வாசலில் ஸ்வப்னில் நின்று வரவேற்பதை கண்டேன். அவர் அப்பாவின் கால்களை தொட்டு வணங்கினார். அப்பா ஆசிர்வதித்து உள்ளே சென்ற பிறகு ஸ்வப்னில் என்னை கட்டிப்பிடித்து எனது 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு வரவேற்றார். இது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, ஆனால் எதிர்பாராதது என்பதால் நான் வெட்கப்பட்டு தலைகுனிந்து சிரித்துக்கொண்டேன். அங்கு சில பணியாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு என்னை தெரியும். அப்பாவின் கண்களில் படாமல் ஸ்வப்னில் மேற்கத்திய முறையில் வரவேற்றார், ஆனால் மற்றவர்களின் இருப்பு அவரை பாதிக்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஸ்வப்னிலுக்கு மிக அருகில் இருந்ததால் எனது உடலில் ஒருவித உணர்ச்சியை உணர்ந்தபடி உள்ளே சென்றேன். அல்கா மேம் மற்றும் அப்பாவுடன் ஸ்வப்னிலின் தாத்தா, பாட்டி எங்கள் இருவர் மீதும் பூக்களை தூவினார்கள். அப்போது அங்கு ந கஜரே கி தார் இசை மெல்ல ஒலித்துக் கொண்டிருந்தது. அனைவரும் ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்தனர். மேம் ஸ்வப்னிலையும் என்னையும் தனது இருபுறமும் அமர வைத்தார். எங்கள் சிறிய பேரன் ஸ்வப்னில் அமெரிக்காவிலிருந்து விலகி இந்தியாவில் இருக்க முடிவெடுத்துள்ளான். அவன் என்னிடம் சொன்னபோது எனது மகள் அல்காவிடம் அவனை தத்தெடுத்துக் கொள்ளச் சொன்னேன் என்று ஸ்வப்னிலின் தாத்தா அப்பாவிடம் கூறினார். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் என்று அப்பா கைதட்டினார். நானும் அறியாமல் கைதட்டினேன். அங்கிருந்த அனைவரும் கைதட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த செய்தி இன்னும் யாருக்கும் சொல்லப்படவில்லை. நீரஜ் ஜி மற்றும் வாணிக்கு முதலில் சொல்கிறோம், ஏனென்றால் இந்த முடிவுடன் சேர்த்து ஸ்வப்னில் இன்னொரு சுப காரியத்தை செய்ய விரும்புகிறான் என்று தாத்தா ஸ்வப்னிலை பார்த்தார்.
நான் நீரஜ் அங்கிளின் சம்மதம் பெற்ற பிறகு வாணியிடம் திருமண முன்மொழிவை செய்ய விரும்புகிறேன் என்று ஸ்வப்னில் அப்பாவை பார்த்தார். இவ்வளவு பெருமைமிக்க வம்சத்தைச் சேர்ந்த தகுதியான மாப்பிள்ளையுடன் தனது மகளுக்கு திருமணம் செய்ய எந்த தந்தைதான் ஆசைப்பட மாட்டார். இந்த உறவு எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் மற்றும் பெருமை என்று அப்பா மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்போது எனது மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஸ்வப்னிலின் கடந்த காலத்தை பற்றி அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா என்று யோசித்தேன். இந்த நேரத்தில் அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சு வாணி, ஏன் தயக்கத்தில் இருக்கிறாய் என்று ஸ்வப்னிலின் பாட்டி எனது உணர்வுகளை புரிந்து கொள்ள முயன்றபடி கேட்டார். இப்போது நான் பார்ப்பவட்டையும் கேட்பவட்டையும் என்னால் நம்ப முடியவில்லை என்று எனது மனதிலிருந்த உண்மையை சொன்னேன். வாணி, நீ எனக்காகவே பிறந்தவள் என்று நம்புகிறேன். உனக்கும் என்னை பற்றி அப்படியே தோன்றுகிறதா என்று ஸ்வப்னில் அனைவர் முன்பும் மண்டியிட்டு என் முன் அமர்ந்து கேட்டார். இது நான் எதிர்பாராத மந்தகாசமான தருணம். நான் ஆச்சரியத்துடன் எழுந்து நின்றேன். ஸ்வப்னிலின் கைகளை எனது கைகளில் ஏந்தி அவரை எழுந்து நிற்கச் செய்தேன். ஆம் ஸ்வப்னில், உங்களைச் சந்தித்த பிறகு இறைவன் உங்களை எனக்காகவே படைத்ததாக எனக்கும் தோன்றுகிறது என்று எனது இதயத்தின் உண்மை வெளிவந்தது. அப்பா அங்கிருக்கிறார் என்ற தயக்கம் கூட அப்போது எனக்கு ஏற்படவில்லை. அப்போது ஸ்வப்னில் தனது பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து அதிலிருந்த விலைமதிப்பற்ற மோதிரத்தை எனது விரலில் அணிவித்தார். அனைவரும் கைதட்டினார்கள். அதே நேரத்தில் அல்கா மேம் எனக்கொரு மோதிரத்தை கொடுத்தார். நான் புரிந்து கொண்டு ஸ்வப்னிலின் கண்களை பார்த்தபடி அன்புடன் அவரது விரலில் அணிவித்தேன். மீண்டும் அனைவரும் கைதட்டினார்கள். இப்படியாக மிகவும் எளிமையாக எங்களது ரோகா சடங்கு முடிந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து தாத்தா முதல் அப்பா வரை அனைவரது பாதங்களையும் தொட்டு வணங்கினோம். அதற்கு பிறகு மதிய உணவின் போது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார்கள். எனது கவனம் அந்த விஷயங்களில் இல்லை. நான் எனது மகிழ்ச்சியிலேயே ஆழ்ந்திருந்தேன். எனது ஆசையை நிறைவேற்றியபடி ஸ்வப்னிலுடன் திருமணத்திற்கு இவ்வளவு எளிமையான தீர்வு கிடைத்ததை என்னால் நம்பவே முடியவில்லை. உண்மையில் இது மிகவும் கடினமான காரியம். ஆனால் என் மீதான ஸ்வப்னிலின் காதல் இந்த கடினமான காரியத்தை மிகவும் எளிதாக அனைவர் முன்பும் மாற்றிக் காட்டியது. ஸ்வப்னில் போன்ற கணவர் கிடைப்பது எனது பாக்கியம். இந்த நேரத்தில் யாரும் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. எனது மகிழ்ச்சிக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஸ்வப்னில் இந்திய குடியுரிமை பெறுவது, அல்கா மேம் தொழிலை புரிந்துகொள்வது போன்ற விஷயங்களை பற்றி அவர்கள் விவாதித்தனர். மேமுக்கு உதவியாக இருந்து ஸ்வப்னில் தொழிலை பொறுப்பேற்பார் என்று முடிவு செய்தனர். நீரஜ் ஜி, இனி வாணி எனது மகள். அவள் என்னை அம்மா என்று அழைப்பதை கேட்க வேண்டும் என்பது எனது ஆசை என்று மேம் எங்களை அனுப்பி வைக்கும் போது சொன்னார். ஜெமினியின் விமர்சனம். அன்பான நேயர்களே, எபிசோட் 65 காதல், விதி மற்றும் தெளிவு கலந்த ஒரு முழுமையான கதை. வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களே நம்மை எதிர்பாராத உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை இது நிரூபிக்கிறது. நிச்சயதார்த்தத்துடன் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியுள்ளது. எபிசோட் 65 நிறைவுற்றது.